மத்திய கிழக்கில் வெடித்துள்ள போர். ஈரானின் அதிரடி நடவடிக்கையால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பெரும் ஆபத்து. லெபனானின் திரிப்போலியில் ஹமாஸ் தளபதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு. ஈரானின் அடுத்த தலைவர் தெரிவு. முக்கிய முடிவெடுக்கவுள்ள ட்ரம்ப். போரின் விளிம்பில் அமெரிக்கா ஈரான் மோதலின் முழு பின்னணி. ஈரான் அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திடம் விடுத்துள்ள கோரிக்கை. யாழில் புறப்பட்ட சிறிது நிமிடத்திலேயே விபத்துக்கு உள்ளான படகு. பற்றி எரியும் ஈரானிய ட்ரோன் கப்பல். அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பு. ஈரானின் அதிரடி நடவடிக்கையால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பெரும் ஆபத்து. ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளதால் உலகளாவிய கப்பல் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் ஆசியாவுக்கான வர்த்தகம் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. கப்பல்களுக்கான காப்பீடு அதிகரித்து பாதை மாற்றங்கள் அதிக தாமதங்களை ஏற்படுத்துவதால் அதிகரித்து வரும் கப்பல் செலவுகளின் சுமையை இலங்கையின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி துறையும் ஏற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கத்தின் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். போர் அபாயம் காரணமாக கார்ட், ஸ்கர்ட், நோர்த் ஸ்டாண்டர்ட் போன்ற காப்புறுதி நிறுவனங்கள் நேற்று முதல் போர் அபாய காப்புறுதியை அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் கப்பல் மதிப்பில் 0.2% இருந்த காப்புறுதி கட்டணம் தற்போது 1% உயர்ந்துள்ளது. உதாரணமாக $100 மில்லியன் மதிப்புள்ள ஒரு கப்பலுக்கு ஒரு பயணத்துக்கான காப்புறுதி கட்டணம் $200,000 இருந்து $1 மில்லியன் அதிகரித்துள்ளது. காப்புறுதி நிறுவனங்கள் விலகிக் கொள்வதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் கப்பல்கள் மாற்றுப்பாதைகளில் பயணிக்கின்றன. இதனால் பொருட்கள் வந்து சேருவதில் அதிக தாமதம் ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. கடல்சார் காப்புறுதி இல்லாமல் வணிக கப்பல்கள் பயணிக்க முடியாது என்பதால் இந்த நிலைமை உலகளாவிய வர்த்தகத்தின் முக்கிய விடயமான கப்பல் துறையை நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது. போரின் விளிம்பில் அமெரிக்கா ஈரான் மோதலின் முழு பின்னணி. உலகமே இன்று ஒரு பெரும் போரின் விளிம்பில் நடுக்கத்துடன் நின்று கொண்டிருக்கிறது. வல்லரசு நாடான அமெரிக்காவுக்கும் மத்திய கிழக்கின் பலமிக்க ஈரானுக்கும் இடையிலான மோதல் இன்று நேற்று தொடங்கியதல்ல. இது ஒரு நீண்டகால அரசியல் சதுரங்கம். சமாதான பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம், ஏவுகணை தாக்குதல்கள் மறுபுறம் என நகரும் இந்த மோதலின் பின்னணி என்ன? ஏன் இந்த தாக்குதல்கள்? விரிவாக பார்ப்போம். ஒரு காலத்தில் அமெரிக்காவும் ஈரானும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் என்பது இன்றைய தலைமுறைக்கு விஜப்பாக இருக்கலாம். 1950களில் ஈரானை ஆட்சி செய்த மொஹம்மட் ரெசா ஷா பஹ்லவி அமெரிக்காவின் மிக நெருங்கிய கூட்டாளியாக இருந்தார். அந்த சமயத்தில் அமெரிக்கா தான் ஈரானுக்கு அணுசக்தி தொழில்நுட்பத்தையே வழங்கியது. ஆனால் இந்த அணுக்கமான பொற்காலம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. இந்த நட்பு 1979 தலைகீழாக மாறியது. ஷா மன்னர் திணித்த மேற்கத்திய கலாச்சாரம் மற்றும் சாவக் எனும் ரகசிய போலீசாரின் அடக்குமுறைக்கு எதிராக வெடித்த ஈரானிய புரட்சியால் மன்னர் பதவியிறக்கப்பட்டு ஆயதுல்லா கொமேனி தலைமையிலான இஸ்லாமிய ஆட்சி அமைந்தது. புற்றுநோய் சிகிச்சைக்காக அமெரிக்காவில் தஞ்சமடைந்த ஷா மன்னரை மீண்டும் ஈரானிடம் ஒப்படைக்க அமெரிக்கா மறுத்தது. இதனால் ஆத்திரமடைந்த ஈரானிய மாணவர்கள் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு 52 அதிகாரிகளை 444 நாட்கள் பிணை கைதிகளாக பிடித்தனர். இந்த சம்பவம் அமெரிக்காவின் வரலாற்றில் ஒரு ஆறாத வடுவாக மாறி இரு நாடுகளையும் பரம எதிரிகளாக்கியது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதே கடந்த 20 ஆண்டு கால உலக அரசியலின் மையப்புள்ளி. 2025 ஆண்டு மே மாதம் ஈரானின் அணு ஆயுத கிடங்குகளை முழுமையாக அழித்துவிட்டதாக அமெரிக்கா அறிவித்தது. ஆனால் இப்போது மீண்டும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. அழித்துவிட்டதாக சொன்ன கிடங்குகள் ஓராண்டுக்குள் மீண்டும் எப்படி வந்தன? அன்று அமெரிக்கா சொன்னது பொய்க்கணக்கா அல்லது ஈரானின் ரகசிய தொழில்நுட்பம் அவ்வளவு வலிமையானதா? இங்கேதான் அரசியல் சதுரங்கத்தின் ஒரு அதிர்ச்சிகரமான திருப்பம் அரங்கேறியது. 2026 பிப்ரவரி 26 ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் வைத்து இரு நாடுகளுக்கும் இடையே ரகசிய சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தை வெற்றி என அறிவிக்கப்பட்ட 24 மணி நேரத்துக்குள் பிப்ரவரி 28 அதிகாலையில் அமெரிக்கா ஈரானின் முக்கிய தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை தொடுத்தது. சமாதானம் பேசிக்கொண்டே ஈரானை ரகசியமாக சுற்றி வளைத்த அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ஒரு திட்டமிட்ட தந்திரோபாய ஏமாற்று வேலை என்றே பார்க்கப்படுகிறது. தனது நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் நிலையிலும் அமெரிக்கா ஏன் இஸ்ரேலுக்காக ஈரானுடன் இத்தனை பெரிய மோதலில் ஈடுபட்டுள்ளது? இதற்கு 3 முக்கிய காரணங்கள் உள்ளன. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ஒரே ஜனநாயக கூட்டாளி இஸ்ரேல் மட்டுமே. அதன் பாதுகாப்பை உறுதி செய்வது அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் பிரிக்க முடியாத அங்கம். இஸ்ரேல் என்ற நாடு உலக வரைபடத்திலிருந்து துடைத்தெறியப்பட வேண்டும் என்பது ஈரானின் நிலைப்பாடு.
ஹெஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் போன்ற ஈரானிய ஆதரவு அமைப்புகளை முடக்க ஈரானை வீழ்த்துவது அமெரிக்காவின் வியூகம். அமெரிக்காவின் பொருளாதாரம் மற்றும் அரசியலில் செல்வாக்கு மிக்க ஜெவிஸ்லோபி அமைப்புகளின் அழுத்தம் எந்தவொரு அமெரிக்க ஜனாதிபதியையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்க வைக்கிறது. 2018 அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து விலகிய பிறகு அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகள் ஈரானின் முதுகெலும்பை உடைத்துள்ளன. எண்ணெய் ஏற்றுமதி முடங்கியதால் விலைவாசி உயர்ந்து மக்கள் கடும் துயரத்தில் உள்ளனர். பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி மக்களை அரசாங்கத்துக்கு எதிராக திருப்புவதே அமெரிக்காவின் நோக்கம். உண்மையில் ஈரானில் உள்ள ஒரு சாரார் ஆட்சி மாற்றத்தை விரும்பினாலும் பெரும்பான்மையான மக்கள் அமெரிக்காவின் இந்த தலையீடு தங்களது இறையாண்மைக்கு எதிரானது என கருதி வீதிகளில் இறங்கி போராடுகின்றனர். அமெரிக்கா எதிர்பார்த்த உள்நாட்டு போர் ஏற்படவில்லை. மாறாக மக்கள் தேசப்பற்றுடன் அமெரிக்காவின் வியூகங்களை எதிர்க்க தொடங்கியுள்ளனர். தாக்குதல்கள் உச்சகட்டத்தை எட்டிய போது ஈரானின் உச்ச தலைவர் அஜதுல்லா அலி கமேனி தனது பதுங்கு குழிகளுக்கு செல்லாமல் தனது அலுவலகத்திலிருந்தே தாக்குதல்களை எதிர்கொண்டு அங்கேயே உயிர் நீத்தார். கமேனியின் மறைவுக்கு பின் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என அமெரிக்கா போட்ட கணக்கு பொய்த்து போனது. மாறாக கமேனியின் மரணம் ஈரானிய மக்களிடையே ஒரு புதிய அக்னியை மூட்டியுள்ளது. இலங்கைக்கு அருகாமையில் ஈரானிய போர்க்கப்பல் ஐரிஸ் டேனா மீதான அமெரிக்க தாக்குதல் இந்த போரை இந்திய பெருங்கடலுக்கும் கொண்டு வந்துள்ளது. இதனால் ஆசிய நாடுகளுக்கான 60% எரிபொருள் விநியோகம் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் கடல்சார் காப்பீட்டுத் தொகைகள் 500% உயர்ந்துள்ளன. அமெரிக்காவின் பலமும் ஈரானின் விடாப்பிடித்தனமும் இன்று மத்திய கிழக்கை ஒரு எரிமலையாக மாற்றியுள்ளது. 47 ஆண்டுகால பகை இன்று ஒரு புதிய உலகப் போருக்கு வித்திடுமா அல்லது அமைதியில் முடியுமா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். யாழில் புறப்பட்ட சிறிது நிமிடத்திலேயே விபத்துக்கு உள்ளான படகு, 2 பலி, பலர் மூழ்கியதாக தகவல். யாழில் பக்தர்களுடன் புறப்பட்ட படகு விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநகர் பகுதியைச் சேர்ந்த எம். ஜோசப் மற்றும் பிரான்சில் ஆகியோரின் சடலமே யாழ்ப்பாண வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குருநகர் பகுதியைச் சேர்ந்த எம். ஜோசப் மற்றும் பிரான்சிஸ் ஆகியோரின் சடலமே யாழ்ப்பாண வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 13 வயது சிறுவன், 4 பெண்கள், 8 ஆண்கள் என 13 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் ஒரு ஆணும் 2 பெண்களும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் பக்தர்களுடன் புறப்பட்ட படகு ஒன்று சென்ற சிறிது நிமிடத்திலேயே தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இதில் பயணித்த சிறுவர்கள், பெண்கள் உட்பட பலர் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த படகானது நாளைய தினம் இடம்பெறவுள்ள பாலைத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழாவுக்காக புறப்பட்டு சென்ற வேளை இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 3 கரைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் ஒருவர் உணர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2 யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். ஏனையவர்களை மீட்கும் பணியில் கடற்றொழிலாளர்கள், படகோட்டிகள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திடம் விடுத்துள்ள கோரிக்கை. ஈரான் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த அந்நாட்டு கடற்படை வீரர்களின் சடலங்களை தலைநகர் தெஹ்ரானுக்கு அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரானிய அரசாங்கத்தினால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கடற்படை கப்பல் அண்மையில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு இலக்காகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் கப்பலில் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த 84 பேரின் சடலங்கள் தொடர்பான நீதவான் விசாரணை நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் காலி துறைமுக போலீசார் காலி நீதவான் நீதிமன்றத்திற்கு தகவல்களை வழங்கியிருந்தனர். இந்த தகவல்களை தொடர்ந்து காலி பிரதான நீதவான் சமீர தொடங்கொட மற்றும் காலி மேலதிக நீதவான் மகேஷிகா விஜயதுங்க ஆகியோர் குறித்த சடலங்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். ஈரான் கப்பலில் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த நபர்களின் சடலங்களை நடமாடும் குளிரொட்டிகளில் வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காலி கராப்பட்டிய வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் வெடித்துள்ள போர், வளைகுடா கடற்பரப்பில் சிக்கியுள்ள ஆயிரக்கணக்கானோர். மத்திய கிழக்கில் வெடித்துள்ள போரினால் 20,000 மாலுமிகள் மற்றும் 15,000 கப்பல் சுற்றுலா பயணிகள் வளைகுடா கடற்பரப்பில் சிக்கியிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச கடல்சார் அமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச கடல்சார் அமைப்பின் தலைவர் டோமிங்குவேஸ் தெரிவிக்கையில், இது வெறும் பொருளாதார பிரச்சினை மட்டுமல்ல, ஒரு மனிதாபிமான பிரச்சினை. அப்பாவி மாலுமிகள் மீது நடத்தப்படும் எந்தெந்த தாக்குதலையும் நியாயப்படுத்த முடியாது என கூறியுள்ளார். இதற்கிடையே ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் ராணுவம் முழு கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளதால் அவ்வழியாக செல்லும் எண்ணெய் டேங்கர்களின் எண்ணிக்கை கடந்த வாரத்தை விட 90% குறைந்துவிட்டது. இதனால் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டு பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தேவைப்பட்டால் அமெரிக்க கடற்படை எண்ணெய் டேங்கர்களுக்கு பாதுகாப்பாக வரும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
லெபனானின் திரிப்போலியில் ஹமாஸ் தளபதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு. லெபனானின் வடக்கு நகரமான திரிப்போலியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் தளபதி வாசிம் அப்தல்லா அலி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய கடற்படை வீரர்கள் இந்த தாக்குதலை முன்னெடுத்ததாகவும், கொல்லப்பட்ட அலி ஹமாஸ் போராளிகளுக்கு பயிற்சி அளிப்பதில் முக்கிய பங்காற்றியவர் என்றும் டெலிகிராம் வாயிலாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து ஹமாஸ் தரப்பிலிருந்து இதுவரை எந்தவொரு பதிலும் அளிக்கப்படவில்லை. லெபனான் மீதான தனது தாக்குதல்களை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் இன்றைய தினத்தில் மட்டும் குறைந்தது 8 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டிருந்த நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் பாதுகாப்புக்காக இந்த திரிப்போலி நகரை நோக்கியே இடம்பெயர்ந்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது மக்கள் தஞ்சமடைந்திருக்கும் பகுதியிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமையால் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. பற்றி எரியும் ஈரானிய ட்ரோன் கப்பல் அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பு. 30க்கும் மேற்பட்ட ஈரானிய கப்பல்களை அமெரிக்கா மூழ்கடித்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைவர் அட்மிரல் பிராட் கூப்பர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், கடந்த 72 மணி நேரத்தில் ஈரானில் கிட்டத்தட்ட 200 இலக்குகளை அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்கள் தாக்கியுள்ளன. இதுவரை 30க்கும் மேற்பட்ட ஈரானிய கப்பல்களை அமெரிக்கா மூழ்கடித்துள்ளது. கடந்த சில மணி நேரங்களில் மட்டும் 2ஆம் உலகப் போரின் விமானம் தாங்கி கப்பலின் அளவுள்ள ஈரானிய ட்ரோன் தாங்கி கப்பலை நாங்கள் தாக்கியுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். இதில் தீப்பிடித்து எரியும் ஈரானிய ட்ரோன் கப்பல் அடங்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானின் அடுத்த தலைவர் தெரிவு. முக்கிய முடிவெடுக்கவுள்ள ட்ரம்ப் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் போர்க்களம். ஈரானின் அடுத்த தலைவரை நியமிக்கும் செயல்முறையில் தானும் ஈடுபட வேண்டியது அவசியம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக அமெரிக்க ஊடகம் ஆக்சியோஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் அடுத்த தலைவரை தேர்வு செய்வதில் வெனிசுலா மாதிரியான தேர்வை நடைமுறைப்படுத்த ட்ரம்ப் முயற்சிக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பொதுவாக ஈரானின் உச்ச தலைவரை தேர்வு செய்வது அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் எனப்படும் அமைப்பின் பொறுப்பாகும். இந்த அமைப்பே இஸ்லாமிய குடியரசின் உச்ச தலைவரை நியமிக்கிறது. ஆனால் இப்போது அந்த முடிவில் தனிப்பட்ட முறையில் தானும் கருத்து சொல்ல விரும்புவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆக்சியோஸுக்கு அளித்த நேர்காணலில் மறைந்த உச்ச தலைவர் அலி கமேனியின் 56 வயது மகன் மொஜ்டபா கமேனியுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பை அவர் நிராகரித்துள்ளார். அவர்கள் நேரத்தை வீணாக்குகிறார்கள். கமேனியின் மகன் பலவீனமானவர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெனிசுலாவில் டெல்சி ரொட்ரிக்ஸ் தொடர்பான விவகாரத்தில் நான் ஈடுபட்டது போல இந்த நியமனத்திலும் நான் ஈடுபட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் பார்வையில் வெனிசுலாவில் நிக்கோலஸ் மடுரோ பதவி நீக்கப்பட்ட பின் ஆட்சிக்கு வந்த டெல்சி ரொட்ரிக்ஸ் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளை பின்தள்ளி புதிய உறவை உருவாக்க தயாரிருந்தது முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆனால் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவும் மத்திய கிழக்கு நாடான ஈரானும் அரசியலமைப்பிலும் ஆட்சி முறையிலும் முற்றிலும் வேறுபட்டவை. எனவே வெனிசுலாவில் நடந்தது போல ஈரானின் இஸ்லாமிய ஆட்சியில் புதிய தலைவரை தேர்வு செய்வதில் அமெரிக்க ஜனாதிபதி நேரடியாக ஈடுபடுவது எப்படி சாத்தியம் என்பது தெளிவாகவில்லை என்று பகுப்பாய்வாளர்கள் கருத்துக்களை முன்வைத்துள்ளனர்.